முருங்கைக்காய் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காயை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 4ல இருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இப்ப விசில் போன உடனே ஓபன் பண்ணி ஆறுன உடனே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முருங்கைக்காய் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அரைச்ச விழுத ஒரு வடிகட்டியில சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பிணையும் போது ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கெட்டியா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தில முருங்கைக்காயை அரைச்சு சேர்க்கறதுனால ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். மாவு மேலாப்ல காஞ்சி போகாம இருக்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்திகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தோசை சட்டி வச்சிருக்கோம். சூடான உடனே சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.